ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எஸ்எம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, முறுக்கு தான் சுட போகிறோம். மணி வந்து இப்போ பார்த்திங்கன்னா 7:30 மணி நைட்டு. அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வருஷம் தீபாவளிக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு சுட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரசம் வந்து நான் மதியமே ரெடி பண்ணிட்டேன். அதிரசம் வந்து உங்களுக்கு அது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதிரசம் மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி கிடையாது. அதனால் அது ரெசிபி நான் எடுக்கலை. எல்லாமே ஆல்ரெடி போட்டுட்டு தானே இருக்காங்க. அதனால தான் நான் எடுக்கல அந்த வீடியோ. பட் ஆனால் நான் பக்குவமாக கரெக்டாக அந்த டைம் பண்ணிட்டேன். இதுதான் செகண்ட் டைம் நான் அதிரசம் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துச்சு. அதிரசம் செம்ம டேஸ்ட்டாகவும் வந்துருந்தது. இப்போ முறுக்கு பார்த்திங்கன்னா அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க. நானும் செய்வேன் முறுக்குலாம், பட் எல்லாம் சேர்ந்து செய்வோமே அப்படி சொல்லிவிட்டு 1.5 கிலோ பச்சரிசி நல்லா வெயில் இல்லாதனால இந்த வருஷம் நீங்கள் ஃபேன் காற்றுலேயே காய வச்சுக்கோங்க. நல்லா காய வைக்கணும். நல்லா காஞ்சிச்சுனா தான் முறுக்கு சூப்பராக வரும். அது கூட 400 கிராம் உளுந்து, 200 கிராம் புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, சாப்பாடு அரிசியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நல்லா வறுத்துக்கணும். உளுந்தையும் புழுங்கல் அரிசியும் நல்லா தனித்தனியாக வறுத்து ஒன்றா கொட்டி மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு மாவு பிணையும் போது டால்டா இல்லைனா பட்டர் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டர் கம்மியாக வாங்கிட்டேன். 100 தான் வாங்கினேன். 200 போட்டிருக்கணும். சூப்பராக இருக்கும் போட்டிருந்தா. இன்னும் அதுக்கு பதில் டால்டா ஆட் பண்ணிக்கலாம். பட்டு 100 அப்படியே நிப்பாட்டியாச்சு. 100 இருக்கிற பட்டரை போட்டுட்டு எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிக்கலான்னு. மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்க எண்ணெயை மாவு மேலே ஊற்றி நல்லா அதையும் பிணைஞ்சிக்கோங்க. முறுக்கு நல்லா சூப்பராக ஒரு மொறுன்னு. புழுங்கல் அரிசி ஒரு சிலர் போட மாட்டாங்க, பட் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா முறுக்கும் சுட்டு முடிக்கிறதுக்கு மணி 10:30 மணி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் பாப்பா மேகி கேட்டான்னு சொல்லிவிட்டு ஒரு பேக்கெட் மேகி, அது ஒரு பக்கம். ஏன்னா அடுப்பு இங்கே தானே இருக்குது. அவங்களுக்கு வேக போட்டு மேகியை தட்டில் வச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாலுங்க 2 பேரும். நாங்கள் சேமியா உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டோம். இங்கேயே அடையிட்டு வந்ததுனால அதிலே வேறு கடாய் வச்சு அதுலேயும் சேமியா உப்புமா செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக முறுக்கை சுட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதிரசம் சுட்டு பார்க்கலாம். மதியமே ரெடி பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அதிரசம் பக்குவம் எப்படி வந்துருக்குன்னா சுட்டு பார்த்ததுன்னா தெரியும். நமக்கு எண்ணெயில் போட்டு அப்படி மேலே அப்படியே புஷ்ஷுன்னு பூரி மாதிரி வரும். அந்த பக்குவம் வந்துட்டாலே நமக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதிரசம் இந்த அம்மா தட்டுறாங்க, ஆனால் எண்ணெயில் போட்டோன்னே அப்படியே புஷ்ஷுன்னு வந்துச்சிங்க மேலே. செம்மையாக இருந்துச்சு. பக்குவமாக வந்துச்சு, சூப்பராக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் அந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. உங்கள் வீட்டில் என்ன பலகாரம் பண்ணிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ரெசிபியும் பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு. முறுக்கு ரெசிபி நான் வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி.